வித்யா சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வித்யா, வணக்கம். வித்யா, சேலத்தில் எங்கேருந்து பேசுகிறீங்க? யாருக்காக பேச போகிறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க சேலத்தில்? வணக்கம் சார். வணக்கம் மேம். அது 12/7/2000. சொல்லுங்க. வணக்கம் மேடம், நாங்கள் சேலத்துலேருந்து வித்யா பேசுகிறோம். 12/7/2000. நான் அது வரைக்கும் போயிட்டேன். 2000 5:40 PM சாயந்தரம் சார். ஓகே. இது யாருடைய ஜாதகம்? எங்க பொண்ணு ஜாதகம் சார். பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. கல்யாணத்துக்காக கேட்குறேன் சார், எப்போ கல்யாணம் நடக்கணும்? நீங்க ஏன் என் மேல அவ்வளோ சந்தேகப்படுறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிடுவேன்னு என்ன மோட்டிவேட் பண்றீங்களே சார். எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் மட்டும்தான் சார். லைன் கேட்டதும் ஒரே இதா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாத, பதட்டப்படாதீங்க. ஒரு நல்ல குரு கிட்ட பேசுறீங்க, ஆஸ்வாசமா ஜாலியா ஒரு காஃபி பக்கத்தில் வச்சுக்கிட்டு. நாங்கள் இந்த 3 மணிலேருந்து 5 மணி ப்ரிஃபர் பண்ணதே எதுக்குன்னா, உங்களுடைய டிராயிங் ரூமில் ஜம்முன்னு ஒரு காஃபி வச்சுக்கிட்டு பதட்டம் இல்லாமல் அந்த ஃபோன் பண்ண உடனே எங்களுக்கு லைன் கிடைச்ச உடனே பதட்டம் இல்லாமல் ஒரு குரு கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. இந்த ஜாதகத்தில் எனக்கு 2 சமாச்சாரம் கரெக்டாக சொல்லுங்கம்மா. குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணுறீங்களா? இல்லைங்க சார். என்ன எனக்கு அங்கதாம்மா பிரச்சனையே. உங்கள் ஜாதகத்தில் எடுத்த உடனே என் கண்ணில் படுறது குலதெய்வ வழிபாடு சரியா இல்லை. உங்க மாமியார் என்ன கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு? குலதெய்வ வழிபாடு யாரு? எங்க மாமியார் தான் சார். சரி, நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணலனாலும் இஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்தீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்க இல்ல ஆஞ்சநேயருக்கு வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் மாவிளக்கு போட்டு வாங்க. இதை போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கையும் எதிர்காலமும் அமையும். ஒரு 6 மாசத்துக்குள்ள நல்ல ஜாதகம் வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி வித்யா. வித்யா, நீங்க வந்து இப்போ பேசிட்டே இருக்கும்போது அந்த ஃபோன் காலோட சேர்ந்து டிவியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் 2 டைம் கேட்குது. நேர்களே தயவு செஞ்சு உங்களுக்கு லைன் கிடச்சதுன்னா எங்ககிட்ட மட்டும் பேசுங்க, டிவியை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அப்போதான் நீங்க என்ன கேட்க வரீங்க அப்படிங்கறத எங்களுக்கு புரிஞ்சு நாங்கள் பதில் சொல்ல முடியும். அடுத்ததாக அனலட்சுமி சென்னையிலேருந்து பேசுறீங்க. யாருக்காக கேட்க போறீங்க அனலட்சுமி? எனக்காக தான் மேடம் கேட்கணும். நான் போன மாசம் சார்கிட்ட பேசினேன். 22/5/81 திருவேற்காட்டுல இருந்து பேசுறேன். ஓகேங்க, சொல்லுங்க, என்ன விஷயம்? வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:20 போறேன் சார். இப்போ இதுக்கும் ஒரு அந்த ஊர் இருக்கு இல்லையா, அதுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னீங்க. போயிட்டு வந்தீங்களா? நேற்று போயிட்டு வந்தேன் சார். சாமி நல்லா தரிசனம். எப்படி இருந்தது சுவாமி? சாமி அப்படி நேரா அப்படியே இருந்த நான் சொன்ன மாதிரிலாம் இருந்ததா? தீண்டா திருமேனியா? ஆமா சார். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்ததா? ஆமா சார், கரெக்டா இருந்தது. சரி, இப்போ உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. இல்ல வேற இனிமே எப்படி இருக்கு சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததே மகா புண்ணியம். தீண்டா திருமேனியை பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க. அந்த சுவாமி கிட்ட இருந்து உங்களுக்கு பூ அப்படி தூக்கி போட்டிருப்பாங்க. இதை விட உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? சந்தோஷமா நீங்க போயிட்டு வாங்க. இனி நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ உங்களோட வீட்டில் சுபம், சந்தோஷம், பணம், பட்டம், பதவி இது அத்தனையும் வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி அனலட்சுமி. அடுத்ததாக கீதாஞ்சலி அரியலூர்ல இருந்து பேசுறீங்க. கீதாஞ்சலி, யாருக்காக பேச போறீங்க? பாப்பாவுக்காகமா. ஓகேங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 26/2/2001 காலையில 11:08. வெரி குட். யார் பேர் என்னம்மா? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு ரிஷப லக்னம். கடுமையா உழைக்கக்கூடிய பெண்ணு. பலன் தான் வந்து சேர மாட்டேங்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாலும் பலன் வந்து சேர மாட்டேங்குது. எப்போ எனக்கு நிம்மதி வரும், வருமானம் வரும், அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் வரும் அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி. உங்கள் ஜாதகத்தில் இப்போதைக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது போயிட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்லா இருக்கும். வேற என்ன கேட்கணுமோ கேளுங்க. பாப்பாவுக்கு கல்யாணம் எப்போ சார்? வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அதுக்கு தான் போக சொன்னேன். மங்களத்தை தருவான். செவ்வாயினுடைய தாக்கம் போகும். சனியும் செவ்வாயும் சமசப்தம பார்வையாக இருக்காங்க. ஆகவே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் சொன்னது நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக விமலாமணி சென்னையிலேருந்து பேசுறீங்க. விமலாமணி, யாருக்காக பேச போறீங்க? ஹலோ. ஓகே, லைன் கட் ஆகிடுச்சு சார். நம்ம பார்த்துட்ருக்கோம் சார் 2025 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறையா எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விஸ்வாவசு ஆண்டு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே விஸ்வாவசு அப்படின்னு சொன்னாலே இந்த விஸ்வத்தை யாரெல்லாம், இந்த உலகத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ
அவங்களுக்கு வந்து எல்லா காரியம் சித்திக்கும். இந்த முதல் 6 மாதம் கொஞ்சம் வறட்சியாக இருக்கும். பின்னாடி வந்து 6 மாதம் வந்து உங்களுக்கு வெள்ளம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணுங்கள். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. நான் சொன்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தெளிவாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா, பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் குலதெய்வ வழிபாடும் பண்ணிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, செல்வி சென்னையிலேருந்து பேசுகிறீங்க. செல்வி, யாருக்காக பேச போகிறீங்க? மேடம் சார் வணக்கம் சார். வணக்கம். எங்கள் பையனுக்காக கேட்கணும் சார். கொடுங்க. 10/5/1995 எத்தனை மணிக்கு? இரவு 8:15 புதன்கிழமை. இரவு 8:15. ஆமாம். இது யாருடைய ஜாதகமா? எங்கள் பையன் ஜாதகம் சார். பேருமா? கௌதம். ரொம்ப நல்ல பையன், அருமையாக படிப்பான். ஆனால் என்ன, இப்போ கவனம் இல்லை. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, படிப்பில் வேறு. அது மட்டும் இல்லை, தொழிலும் பாதிக்குது. இடமாற்றம் வருமா? ஊர் விட்டு ஊர் போவாரா? ப்ரமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக ஊர் விட்டு ஊர் போவார். நல்ல உத்தியோகத்தில் மேல் பதவிக்கு வருவார். இவருடைய ஜாதகத்தில் நினைத்தது நடக்கும். ப்ரமோஷன் வந்தே தீரும், அதிக சம்பளம். ஆனால் திருமண வாழ்க்கை மிக கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம். அந்த அகால மரணத்துக்கு நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் போகும், நல்லாயிருக்கும். அதை போயிட்டு வாங்க. உஜ்ஜயினி காளிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருமண வாழ்க்கை மேன்மையாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி செல்வி. அடுத்ததாக கல்யாணி சென்னையிலேருந்து பேசுகிறீங்க. கல்யாணி, யாருக்காக கேட்க போகிறீங்க? என் பொண்ணுக்கோசரம் பார்க்குறேங்க. பொண்ணு டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 27/5/2003. ஓகே. டைம்? செவ்வாய்க்கிழமை மதியம் 2:10. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2:10ங்களா? ஆமாம். ஓகே. அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, கரெக்டுங்களா? இல்லையே, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். நீங்கள் எத்தனை மணிக்கு? காலையிலையா மத்தியானமா? மதியானம். இல்லைங்களே, காலையில் பிறந்திருக்காங்க. இல்லை, மத்தியானம் தான் போகிறேன். செவ்வாய்க்கிழமை மத்தியானம். இல்லைங்களே, நீங்கள் ஒரு முறை சரியாக பார்த்துட்டு மறுபடியும் என்னை கூப்பிடுங்க. உங்கள் கணக்கு தப்பு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, நேர்கள்லாம் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி யாருக்கு கேட்க போகிறீங்க, அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் டைமோடு எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் பதில் சொல்ல வசதியாக இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த விஸ்வாசை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. விஸ்வாவசுவில் இந்த வருஷம் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் ஒன்று தான். இந்த 5 கிரகங்கள் மாறுதுன்னு சொல்லியிருக்கேன். செவ்வாய் நீச்சப்படுறாருன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் சரியாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2வதுமா, ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பரிகாரங்கள் நாங்கள் சொல்கிறோம். அந்த கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது போகவே முடியாது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பட்டிமன்றம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ குரு பெயர்ச்சி வரப்போகுது. சாயா கிரகமான ராகு கேது பெயர்ச்சி வரப்போகுது. இந்த 2மே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறது தான் இந்த விஸ்வாவசு. ஓகே, மதன் கரூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. மதன், யாருக்காக பேச போகிறீங்க? எங்கள் பையனுக்காக பேசுகிறேங்க மேடம். பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 28/6/1998 மதியம் 2:15 ஞாயிற்றுக்கிழமை. வெரி குட், கரெக்டு. இது யாருடைய ஜாதகம்? பையன். எங்களுடைய பையனுடைய ஜாதகம். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, கரெக்டா? ஆமாங்க சார். இவருடைய ஜாதகத்தில் தொழிலும் வருமானமும் பாதிக்குது. இதுக்காக தான் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். மேரேஜுக்கு சார், ஒரு நிமிஷம் சார், மேரேஜுக்காக பார்க்குறேங்க சார். சொல்கிறேன். முதல்ல உத்தியோகம் நல்லா அமையணும்ல. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு சொல்லுவார் இல்லைங்களா? இன்னும் அவருக்கு வந்து உத்தியோகத்தில் ஸ்திரமான வருமானம் இல்லையே, இல்லைங்களா? ஆகவே முதல்ல உத்தியோகம் புருஷ லட்சணம். ஆகவே ஆடுதுறை அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் அந்த பரிகாரம் குருவுக்கும் சூரியனுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உத்தியோகத்தில் உயர்வு, ஸ்திரமான வருமானம், மன நிம்மதி, இது அத்தனையும் கிடைக்கும். அதே மாதிரி ஜனவரி மாதத்துல இருந்து நான் சொல்கிறது 2026 சரிங்க சார், உத்தியோகத்தில் நல்ல பதவி வந்த பிறகு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.